சிலுவை பாதை 11ஆம் நிலை. ஆணிகளின் அன்பு பரிசு. துணிவு இல்லாதவன் கையில் ஆயுதம் என்பது புல், துணிவு உள்ளவன் கையில் புல் என்பது ஆயுதம். ஆம், இறைவன் உலோகங்களை படைத்தார். அவற்றிலிருந்து பெரிய ஆணியை செய்து இயேசுவை அறைந்தான் மனிதன். இயேசுவின் குரல். நண்பா, சுவற்றில் படத்தை வைத்து ஆணிகள் அடிப்பது போல சிலுவையில் வைத்து எனக்கு ஆணி அடிக்கிறார்கள். அறையுண்ட என் கைகள் அழிகின்றது நண்பா. அறையுண்ட என் கால்கள் இரத்த கண்ணீர் வடிக்கிறது. இந்த கால்களால் நடந்து கைகளால் நிகழ்த்திய புதுமைகள் என் கண்ணுக்கு முன்னே நிழலாடுகின்றன. காத்திட, உன்னை அரவணைத்திட நீட்டிய என் கரங்களுக்கு நீ தந்த இந்த ஆணி பரிசுகளை என்னால் மறக்க முடியுமா? உறவுகள் மலர, அமைதி நிலை பெற, முழுமையான சமாதானம் நிறைவு பெற வேண்டுமென்றுதானே நான் இத்தனை வேதனைகளையும் தாங்கி இதோ உனக்கு முன் சிலுவையில் மல்லாந்து கிடக்கிறேன். குருத்து ஞாயிறிலே எனக்கு கொடுத்த வரவேற்பை விட இதுவல்லவா பெரிய வரவேற்பு? மனிதா, ஒன்று மட்டும் நினைவில்லை. எங்கெல்லாம் பிறரை நீ காயப்படுத்துகிறாயோ அங்கெல்லாம் அறையப்படுவது என் கரம் என்பதை மறவாதே. சிந்தனை. அரவணைக்க வந்தவரை ஆணியால் அறைகின்றது ஒரு காட்டு மிராண்டி கும்பல். மீட்க வந்தவரின் மேனி காயப்படுத்தப்படுகின்றது. அழுவதற்கு அவருக்கு கண்ணீர் இல்லை. எளியவர் ஏற்றம் பெற தன்னை ஏணியாக்கியவர் ஆணிகளால் அறையப்படுகிறார். முறிந்த எலும்புகளின் முனங்கள் சப்தம். இது மொழிபெயர்க்க முடியாத முகாரி ராகம். 3 ஆணிக்குள் சிலுவையும் சிலிர்ந்து அடங்குகிறது. பாசத்தோடு பலரையும் அரவணைத்த பாச கரங்களுக்கு கிடைத்த பரிசுதான் ஆணி. கலிலேயோ முழுவதும் பயணித்த கால்களுக்கு கிடைத்த இறுதி காலணிதான் இந்த ஆணிகள். உடலை தைத்த ஆணிகளை விட உள்ளத்தை தைக்கும் ஆணியை நினைத்துதான் இயேசு வேதனைப்பட்டார். இன்றும் இயேசுவை ஆணிகளால் அறையும் செயல்கள் நம்மிடையே குறைவில்லாமல் இருக்கின்றன. நீதியை, உண்மையை, பாசத்தை, அன்பை, உறவை, லட்சியத்தை, நம்பிக்கையை இழக்கும் ஒவ்வொரு முறையும் இயேசுவை ஆணிகளால் அறைந்து கொண்டுதான் இருக்கின்றோம். இதை மாற்ற முன்வருவோமா? ஜெபம். சிலுவை நாயகனே எம் இறைவா, பிறரது வாழ்விற்கு எமது கரங்கள் ஆணிகளாக அல்லாமல் ஏணிகளாக மாற அருள் தாரும். ஆமென்.